Welcome children. நாம் இப்போ 4th standard scienceல unit 3 plants lesson பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல parts of flower and exotic plants பத்தி நாம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது plants as food. சரிங்களா? அதாவது நம்ம பார்க்க போறோம். அதாவது உணவாகக்கூடிய plants எதெல்லாம் அப்படி நாம நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்க போறோம். பாருங்க. Humans and other animals often use plants as food. சரியா? மனிதர்களும் மற்ற விலங்குகளும் என்ன செய்றாங்க? மேக்ஸிமம் ஃபுட்டுக்காக பிளான்ட்ஸை தான் நாடி இருக்காங்க. Plants we eat are edible. சரியா? அந்த பிளான்ட்ஸ் வந்து நம்ம என்ன செய்கிறோம்? நாம் அது மிகுந்த போதே நம்ம சாப்பிட்றோம். Edible parts of some plants include leaves, stems and roots. அதாவது பிளான்ட்ஸோட சில பார்ட்ஸ் நம்மளுக்கு ஃபுட்டாக பயன்படுது. எதெல்லாம்? லீவ்ஸ், ஸ்டெம்ஸ் அண்ட் ரூட்ஸ். சரியா? we also eat fruits produced by plants. அதாவது நாம் என்ன செய்கிறோம்? அதனுடைய பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை நம்ம உணவாக எடுத்துக்கொள்கிறோம். சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு பார்ட்டையுமே பிளான்ட்ஸ்லேருந்து நம்ம எடுத்து உணவாக சாப்பிட்றோம். அது எந்தெந்த பிளான்ட்ஸ்லேருந்து எதையெல்லாம் நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். பாருங்கள், எடிபிள் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். தாவரத்தில் உண்ணக்கூடிய பாகங்கள் எவைன்னு பாருங்கள். ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் ஆர் எடிபிள். தட் இஸ் வி கேன் ஈட் தம் ஆஸ் ஃபுட். தாவரங்களில் வந்து பாகங்கள் வந்து உண்ணக்கூடியதாக இருக்கின்றன. அவற்றை நாம் என்ன செய்ய நல்லாவே உணவாக சாப்பிட்றோம். ஃபர்ஸ்ட் ஒன், ரூட்ஸ் ஆஸ் ஃபுட். எந்தெந்த பிளான்ட்ஸோட ரூட்லாம் ஃபுட்டாக இருக்குன்னு பாருங்கள். Many plants store excess food in their roots. சில பிளான்ட்ஸ் என்ன செய்யுதுன்னா அதோட ரூட்டில் என்ன செய்யுது? ஃபுட்டை சேமிக்குது. சரிங்களா? they have thick and swollen roots. அந்த மாதிரி பிளான்ட்ஸோட ரூட் எப்படி இருக்கும்னா நல்ல தடிமனாக இருக்கும், நல்ல குண்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வேர்கள்லாம் தடிசாக இருக்கும். these roots are used as food. அந்த ரூட்டை தான் நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிடுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், கேரட், பீட்ரூட், டோபிக்கோ, சரியா, டாப்பியோக்கோ. என்னெல்லாம் பாருங்கள், கேரட்ஸ், பீட்ரூட், அப்புறம் மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லலாம். ரைட்டா? இந்த மாதிரி ஒரு ஃபுட்டெலாம் எப்படி இருக்குன்னா அதனுடைய வேர்லாம் தடினமாக இருக்கும், மண்ணுக்குள்ளே தான் இது இருக்கும். அதனால தான் அந்த கிழங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மண்ணாக தான் இருக்கும். அதாவது வாஷ் பண்ணதை நம்ம என்ன செய்யணும்? ஃபுட்டாக யூஸ் பண்ணணும். சரிங்களா? சாப்பிட்றதுக்கு வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சாப்பிடணும். சமையல் பண்ணாலும் நல்லா வாஷ் பண்ணி தான் சமையல் குக் பண்ண வேண்டும். சரிங்களா? இதுதான் ரூட்ஸ் ஆஸ் ஃபுட். அடுத்ததாக ஸ்டெம்ஸ் ஆஸ் ஃபுட். எந்தெந்த பிளான்ட்ஸோட ஸ்டெம்மெலாம் வந்து உணவாக ஆகுதுன்னு பாருங்கள். இன் சம் பிளான்ட்ஸ் த ஸ்டெம் ஸ்டோர்ஸ் த எக்ஸஸ் ஃபுட் இன் இட். சில பிளான்ட்ஸோட அதாவது ஸ்டெம் இருக்கு இல்லையா, தண்டுகள் வந்து உணவை என்ன செய்யுது? ஸ்டோர் பண்ணுது. ஓகேவா? எக்ஸாம்பிள் என்னன்னா பொட்டேட்டோ, ஆனியன், ஜிஞ்சர் ஆர் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ். ரைட்டா? இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் என்ன செய்யணும்? தரைக்கு கீழே, அண்டர் கிரவுண்ட்னா என்னது? தரைக்கு கீழே உள்ள தண்டில் என்ன செய்யுது? ஸ்டெம்மில் தன்னுடைய ஃபுட்டை சேமிக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, அந்த ஆனியன், டர்மரிக் அதையும் கூட சொல்லிக்கலாம். ரைட்டா? அடுத்ததாக சுகர் கேன். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது எல்லாமே தரைக்கு கீழே உள்ள அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸாக யூஸ் ஆகுது. இந்த டர்மரிக், சுகர் கேன்லாம் என்னது? தரைக்கு மேலே வந்து என்ன செய்யுது? இந்த இது வந்துமே என்ன செய்யுது? தரைக்கு கீழே தான் உள்ள தண்டாக. இது மண்ணாக இருக்கிறது எல்லாமே தரைக்கு கீழே உள்ள தண்டு. தரைக்கு மேலே உள்ளது வந்து சுகர் கேன். சரிங்களா? அது வந்து தரைக்கு மேலே உள்ள தண்டு வந்து உணவாக பயன்படுது. இது எல்லாமே ஸ்டெம்ஸ் ஆஸ் ஃபுட்டாக பயன்படக்கூடிய தண்டுகள். அடுத்ததாக லீவ்ஸ் ஆஸ் ஃபுட். எதனுடைய லீவ்ஸ்லாம் வந்து ஃபுட் ஆகுதுன்னு பாருங்கள். leaves of some plants are used as food. சில தாவர பிளான்ட்ஸோட லீவ்ஸ் வந்து ஃபுட்டை சேமிக்குது. in some plants extra food is stored in leaves. we eat the leaves of plants like cabbage. ரைட்டா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த கேபேஜை பாருங்கள், லீவ்ஸில் தான் ஃபுட்டை நிறைய சேர்த்துருக்கு. அதனால அது குண்டாக இருக்குது. சரியா? இது தவிர கோரியண்டர், கொத்தமல்லி இலை, அப்புறம் மோரிங்காங்கிறது முருங்கை இலை, அது தவிர நிறைய கீரை வகைகள் பார்க்குறோமா, க்ரீன்ஸு, அது எல்லாமே ஃபுட்டாக யூஸ் ஆகக்கூடிய லீவ்ஸ்.
அடுத்தாக ஃப்ளவர்ஸ் as food. எந்தெந்த பிளான்ஸோட ஃப்ளவர்ஸ்னால் ஃபுட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃப்ளவர்ஸ் ஆர் த மோஸ்ட் அட்ராக்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட். அதாவது பிளான்ட்டில் அழகாக இருக்கக்கூடிய பார்ட் வந்து ஃப்ளவர்ஸ் தான் சொல்லலாம். மெனி ஃப்ளவர்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் ஃபுட். அதுலேயுமே நிறைய ஃப்ளவர்ஸ் இது ஃபுட்டாக நம்மளுக்கு யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் பாருங்கள், பனானா ஃப்ளவர், காலிஃப்ளவர், க்ளோவ். பார்த்தீங்களா, பனானா வாழைப்பூ, அப்புறம் காலிஃப்ளவர் பூ, அப்புறம் க்ளோவுங்கிறது கிராம்பு. இது எல்லாமே பூ வகையை சார்ந்தது. இது எல்லாமே நம்மளுக்கு ஃபுட்டாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் ஆஸ் ஃபுட். அப்புறம் எந்த பிளான்ஸோட ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஃபுட் ஆகுது. நிறைய வகைகள் நம்ம சாப்பிட்றோம். அதில் ஒரு சில இதில் கொடுத்துருக்காங்க. மெனி ஃப்ரூட்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் ஃபுட். சரியா, ஃப்ரூட்ஸ் ஆர் ரிச் இன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். தே கீப் அஸ் ஹெல்த்தி. ஆல் ஃப்ரூட்ஸ் கேன் பி ஈட்டன் ரா. ஓகேவா, எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம பச்சையாக தான் சாப்பிட்றோம். நிறைய ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு ஃபுட்டாக யூஸ் ஆகுது. இந்த ஃப்ரூட்ஸில் என்ன சத்துக்கள் இருக்குது? விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸு சத்துக்கள் அடங்கியிருக்குது. இது எல்லாமே இந்த எனர்ஜிஸ் நமக்கு என்னது ஹெல்த்தியாக நம்மளை பாடியை உருவாக்குது. எக்ஸாம்பிள் பனானா, மேங்கோ, ஜாக் ஃப்ரூட். இது தவிர உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரூட்ஸை நீங்கள் என்ன செய்யலாம், சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிரெயின்ஸ் ஆஸ் ஃபுட். எந்தெந்த தானியங்கள் வந்து ஃபுட் ஆகுதுன்னு பாருங்கள். கிரெயின்ஸ் ஆஃப் பல்சஸ், cereals and pods are the commonly eaten seeds. They are rich sources of carbohydrates and proteins. சரிங்க, இந்த தானிய வகைகள் பருப்பு வகைகள் மற்றும் பயறு வகைகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்னது நம்மளுக்கு காமனாக யூஸ் ஆகக்கூடிய சீட்ஸ்ன்னு சொல்லலாம், விதைகள் நம்ம சொல்லலாம். ஓகேவா, இதில் என்ன சத்துக்கள் இருக்குது? கார்போஹைட்ரேட் அண்டு ப்ரோட்டீன்ஸு, அந்த சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. அதனால் நம்ம என்ன செய்த உணவாக எடுத்துக்கொள்ளலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ரைஸ், பல்சஸ், ஃபெனுக்ரீக் இருக்கா, வெந்தயம் இருக்குது. இது எல்லாம் பருப்பு வகைகள். இது தவிர பயிர் வகைகள் சொல்லலாம். தானிய வகைகள் கோதுமை, ரைஸ், வீட் எல்லாமே நம்ம என்ன தெரிஞ்சதை சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? இது எல்லாமே என்னது ஃபுட்டாக யூஸ் ஆகக்கூடிய பிளான்ஸோட பார்ட்ஸ். அடுத்து ட்ரை டு ஆன்சர். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், டேஷ் ஃப்ளவர் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபுட். எந்த அதாவது ஃபுட்டாக யூஸ் ஆகக்கூடிய ஃப்ளவர் ஒன்று சொல்லுங்கள். பனானா. செகண்ட் ஒன், டேஷ் பார்ட் ஆஃப் த பொட்டேட்டோ பிளான்ட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபுட். அதாவது ஃபுட்டோட பொட்டேட்டோ பிளான்ட்டோடைய எந்த பார்ட் வந்து நம்மளுக்கு ஃபுட்டாக யூஸ் ஆகுது? ஸ்டெம். தேர்ட் ஒன், ஸ்டெம் ஆஃப் த ஆனியன் ஸ்டோர்ஸ் ஃபுட் இன் இட். சரிங்களா, எதோட ஸ்டெம் வந்து அதில் வந்து ஃபுட்டை சேகரிக்குது, ஸ்டோர் அப் பண்ணுது. எக்ஸாம்பிள் ஆனியன் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு, சீட்ஸ் ஆர் ரிச் இன் டேஷ் அண்ட் டேஷ். சீட்ஸில் வந்து என்ன சத்துக்கள் அடங்கியிருக்குது? கார்போஹைட்ரேட்ஸ் அண்டு ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா, இதை நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, மோர் டு நோ, தீஸ் ஆர் த லாங்கஸ்ட் லிவிங் ஆர்கனிசம் ஆன் எர்த். சரியா, மரங்கள் தான் இந்த உலகத்திலேயே மிக நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு உயிரினம்னு நம்ம சொல்லலாம். பேம்பு பிளான்ட்ஸ் கேன் க்ரோ அப் அண்ட் டு 90 சென்டிமீட்டர் இன் 1 day. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மூங்கில் மரம் இருக்குல்ல, பேம்பு பிளான்ட்ஸு ஒரு நாளைக்கு 90 சென்டிமீட்டர் வளரக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. இப்போ எவ்வளோ ஹைட்டாக வளருங்கிறத பார்த்துக்கலாம். அப்போ லாங்கஸ்ட்டாக வாழக்கூடியதும் ட்ரீ தான், உயரமாக வளரக்கூடியதும் ட்ரீஸ் தான். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட்டு, let us do complete the table to show which parts of the plant we eat. நாம் இந்த கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபுட் ஐட்டம்ஸில் என்னென்ன பார்ட் வந்து நம்மளுக்கு சாப்பிடக்கூடியதோ அதை எந்தெந்த பார்ட் வந்து நம்மளுக்கு ஃபுட்டாக யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்களே ஃபில்லப் பண்ணிக்கலாம், இருந்தாலும் நானும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேரட்டோட எந்த பார்ட்டு ஃபுட்டாக யூஸ் ஆகுதுன்னா ரூட். பனானா ஃப்ளவரில் ஃப்ளவர். நெக்ஸ்ட் மேங்கோவில் ஃப்ரூட்டு. காலிஃப்ளவரில் ஃப்ளவர். ரைஸில் சீடு. தாலில் சீடு. மொரிங்கோவில் லீஃபு. டர்மரிக்கில் ஸ்டெம். ஆனியனில் ஸ்டெம். கேபேஜில் லீஃப். ஜாக் ஃப்ரூட்டில் ஃப்ரூட்டு. பீட்ரூட்டில் ரூட். பார்த்தீங்களா,
இது எல்லாமே ஃபுட்டாக யூஸ் ஆகக்கூடிய பார்ட்ஸ், பிளான்ஸோட பார்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.